ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம ஊர் கோயிலில் வந்து 10 நாள் திருவிழா நடக்க போகுது. அதுக்கு நாங்கள் எப்போ போகிறோன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வந்து நாங்கள் கருட சேவைக்கு போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். திங்கக்கிழமை வந்து கருட சேவை, வர வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 10 வந்து தேர் திருவிழா நடக்க போகுது. கருட சேவைக்கு காலையில் அந்த 6:30 மணி டைம் போலே நாங்கள் போயிட்டோம். அப்போ வந்து சரியான கூட்டம். போக போக வந்து சரியான கூட்டம் வரும். ஆனா வந்து ஒரு 10 மணி போல வந்து வானம் வந்து ஒரு இருட்டாக ஆரம்பிச்சுச்சு. செம மழை வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மழை வந்துருச்சு. இல்ல இன்னொன்னு கூட்டம் இன்னும் அதிகமா இருந்திருக்கும். ஃபுல்லா அந்த தெரு ஃபுல்லா கோயில் தெரு ஃபுல்லுமே கடை வீதிங்க ஃபுல்லா மக்கள் ஜனம் வந்து அதிகமா இருக்கும். தேர் திருவிழா அன்னைக்கு பார்த்தா, இத விட நம்ம நிக்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு அவ்ளோ ஜனம் வந்து திருவிழா அன்னைக்கு இருக்கும். ஏப்ரல் 6 திங்கட்கிழமை தான் கருட சேவை. காலையில எல்லாரும் குளிச்சுட்டு, பசங்களெல்லாம் கூட்டிட்டு சீக்கிரமாவே எந்திரிச்சு ரெடியாகி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அங்க அப்புறம் வந்து அங்கருந்து வீடியோஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து கூட அப்லோட் பண்றேன் பாருங்க. அங்க கூட வந்து கருட வாகனத்துக்கு பக்கத்திலேயே வந்து தேர் இருக்கும். அதுதான் வந்து வெள்ளிக்கிழமை தேர் திருவிழா நடக்க போகுது. வர வந்து ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை வந்து தேர் திருவிழா நடக்க போகுது. அப்ப அந்த தேர் பார்க்கறதுக்கு நல்லா பிரம்மாண்டமா இருக்கும். கூட்டம் மக்கள் ஜனமும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த தெரு ஃபுல்லுமே, அந்த ஏரியா அந்த சுத்தி இருக்கிற சர்க்கிள் ஃபுல்லுமே ஜூஸுங்க, பிரசாதங்க, அது இதுன்னு எது வேணாலும் வேண்டிக்கின்னு வெல்லம், சர்க்கரை அந்த மாரி நெறைய ஐட்டம்ஸ் அன்னைக்கு ஃபுல்லுமே அங்க பிரசாதம் குடுத்துட்டே இருப்பாங்க. நானும் வந்து இன்னைக்கு அன்னதானம் போடலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நான் ஒண்ணு நெனச்சேன், அது ஒண்ணு நடந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது வந்து திங்கக்கிழமை காலையிலங்க. மார்னிங் 5 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு 6:30 மணி போலலாம் கோயில்கிட்ட வந்தாச்சு. நானும் பாப்பாவும் ஒரு வண்டியில், ஹஸ்பண்டு 2 பசங்க ஒரு வண்டியில் வந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். கோவிலுக்கு ஒரு தெருக்கு முன்னாடியே வந்து வண்டியெலாம் நிறுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. போலீஸ் அங்கேயே வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. நாங்கள் சிவன் கோயில் தெருவிலேயே வந்து வண்டி நிறுத்திட்டு அப்புறம் நாங்கள் சாமி பார்க்கறதுக்கு உள்ளே வந்துட்டோம். அந்த டைம்லேயே வந்து சரியான கூட்டங்க. வேலைக்கு போகிறவங்கலாம் காலையிலே முன்னாடி வந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிடுவாங்க போல இருக்குது. நாங்கள் போக சொல்லவே வந்து அவ்வளோ கூட்டம். நாங்கள் இந்த முறை தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ சீக்கிரம் போகிறது. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 10 மணிக்கு மேலே தான் போயிருக்கோம். போய் லைனில் நின்று சாமியை பார்த்துட்டு சடாரிலாம் வச்சு அங்கே கும்பிட்டுட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்கன்ட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு லைனில் நின்றோம். அங்கே அன்னதானம் பாத்திரம் மாற்றுறதுக்காக லைனில் நின்றுட்டு தவிர வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த பாத்திரம் தூக்கி வைக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. இவரும் போயிட்டு அந்த பாத்திரத்தை தூக்கி வச்சார். சரி, கூட்டம் வந்து அதிகமாகிடுச்சு, கொடுக்க ஆள் இல்லை அப்படின்றதுனால இவரே வந்து கூட இருந்து கொஞ்சம் கொடுங்கப்பான்னு சொல்லிட்டாரு. சரி, பெருமாளுக்கு செய்கிற சேவைன்னு சொல்லிட்டு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவரும் செஞ்சுட்டு இருந்தார். நாங்களும் கூட இருந்து ஆளுக்கு 2 பிரசாதம் வாங்கிக்கிட்டோம். இவர் தான் கொடுக்குறாருங்கிறதுனால வாங்கி வந்து நாங்கள் அங்கேயே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் நின்றுட்டுருந்தோம். இவரும் பிரசாதம் கொடுத்து முடிச்சுட்டு வந்தார். அப்போ வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் வந்து சரி கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் க்யூ தாங்க இருந்தது. ரொம்ப ஒன்றும் நெரிசல் இல்லை. உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு பெருமாள் வந்து தங்க கவசம் போட்டு அழகாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், திருப்பதியில் பார்க்குற பெருமாள் மாதிரியே இருப்பார் நம்ம பக்தவச்சல பெருமாள்னு சொல்லிட்டு. நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு கோவிலெலாம் சுற்றி வந்துட்டு சாமி விழுந்து கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா இன்றைக்கி பசங்களுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம் இருக்குது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் எக்ஸாமு. அதால் சீக்கிரமாக கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. லஞ்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். டிஃபன் வந்து அங்கேயே பிரசாதம் சாப்பிட்டோம் இல்லைங்களா, அதனால் யாரும் பசங்க எதுவும் சாப்பிடல. ஆல்ரெடி பாப்பாவுக்கு வந்து ஏற்கனவே ரெட்டை ஜடை போட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் கோயிலுக்கு. வந்துட்டு அந்த லப்பர் மட்டும் எடுத்துகிட்டு ரிப்பன் வச்சு கட்டிட்டு அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து ஆல்ரெடி நான் வந்து இன்றைக்கி அன்னதானம் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாதுன்றதுனால ஒரு 10 பேருக்கு கொடுக்குற மாதிரி தாங்க பிரிஞ்சி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 10, 15 பேருக்கு வர மாதிரி வந்து காய்கறிலாம் கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அடுப்பில் வைக்கலாம்னு சொல்லிட்டு டபராவை வச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ண சொல்லவே லைட்டாக தூறல் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது நீயா நானா பார்த்துடலான்னு சொல்லி நான் தொடர்ந்து சமைச்சிட்டே இருந்தேன். அரிசிலாம் கொதித்து தண்ணிலாம் சுண்டி வர டைமுக்கு வந்து மழை வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இருக்கிற காஞ்ச கட்டை மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு எரிஞ்சது. அப்புறம் வந்து அடுப்பு வந்து அணைஞ்சிருச்சு. அப்புறம் டபராவை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே கேஸில் வச்சுட்டு ஒரு குண்டால தண்ணி பிடிச்சி வெயிட் வச்சு பிரிஞ்சி வந்து ரெடி பண்ணியாச்சு. பிரிஞ்சி ரெடியான பிறகு வீட்லேயே பெருமாள் கிட்ட வச்சு ஒரு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு எங்கள் ஹஸ்பண்டு கொஞ்சம் கொடுத்துட்டு அவர் வந்து ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகிற வழியில் கொண்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் பசங்க வந்ததும் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டாங்க. மழை வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இல்லாட்டி எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிட்ருக்கோம். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாேருக்கும் கொடுத்துட்டு ஒரு மன நிம்மதி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.